ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அபி ரூமுக்குள்ளார வந்ததுமே ராகவ் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அபி என்கிட்ட ஏதோ பேசணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இப்போ ராகவ் அந்த க்ரீட்டிங் கார்டை எடுத்து காட்டுறாங்க. இதில் பார்த்ததுமே இது முரளியோட பேக்கில் இருந்துச்சுங்கிற விஷயம் சொன்னதுமே நான் தான் கொடுத்தேன்னு சொல்ல வரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து அந்த மோதிரத்தை காட்டி கேட்கும்போது அது என்னோட மோதிரம் தான், எனக்கு ஒரு பண தேவை இருந்துச்சு, அந்த நேரத்தில் கொடுத்தேன், முரளி இந்த மாதிரி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி மறுபடியும் அபி வாதாடுறாங்க. இருந்தாலும் ராகவ் நம்பாமல் கடைசியில் பேசும்போது இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் அதாவது சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரி என்னால் யோசிக்க தோணுதுங்கும் போது தான் அபி நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது ராகவ், நான் உண்மையை நிரூபிப்பேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ராகவ் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் காட்டினாங்க. இருந்தாலும் அடுத்து அபி போய் பால்கனியில் நின்றுக்கிட்டு இது சம்மந்தமாக நம்ம நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த நேரத்தில் அந்த ஆஃபீஸ் அதுக்குள்ளார என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஆஃபீஸில் போய் ஸ்டோர் ரூமில் தேடிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த கிஃப்ட் இருக்க இடத்த பார்க்க போகிறப்ப பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அதாவது அணு ஃபோன் பண்ணிடுறாங்க. அதனால் பார்க்காம வெளியில் வந்துடுறாங்க. இப்போ வெளியில் செந்தில் அண்ணன் இருக்காங்க, அங்கே இருப்பாங்கல்ல ஆஃபீஸில் அந்த அண்ணங்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸுங்கிற விபரத்தை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் லாவணியா பேசிட்டு உன்னை நான் எப்படி அவமானப்படுத்தி போக வைக்கிறேன் பாருங்கிற மாதிரி லாவணியா பேசுகிறாங்க. அபி அதுக்கு கரெக்டாக பதிலீடு கொடுத்துட்டு அப்புறம் ரோட்டில் நடந்து வரும்போது தான் சங்கரை பார்த்துடுறாங்க. ஆனால் சங்கரை தப்பிச்சு போயிடுறாங்க. ஃபோட்டோ எடுத்தாங்க, ஆனால் அந்த ஃபோட்டோ கிளாரிட்டியாக இல்லையாட்டிருக்கு. அதனால் அப்படியே வந்துடுறாங்க. அப்புறம் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா மறுபடியும் ராகவ் கிட்ட பேசும்போது ராகவுக்கும் அபிக்கும் மறுபடியும் ஆர்குமெண்ட் நடக்குது. எதுக்கு ஆஃபீஸ் போனங்கும் போது ஒரு ஆதாரத்தை தேடி போனேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கூட நீ உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி தான் ராகவ் கேட்குறாரு. ஆனால் அபி அப்பையும் கூட நான் இதுக்கு உண்டான உண்மையை உங்கள்கிட்ட நான் நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபி இதுக்குண்டான உண்மையை நான் நிரூபிச்சுட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ராகவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த உண்மையை அதாவது இடையில கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் அந்த வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்ல அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை இதையும் நீ சம்மந்தப்படுத்தாத, ஏன்னா நான் உன்னை நம்பின அந்த விஷயத்துக்கு காரணம் வேறு அப்படின்னு சொல்லி அவர் அபியை லவ் பண்ணார்ல ரொம்ப சீரியஸாக, அந்த விஷயத்தை அப்படியே மனசுக்குள்ளார நினச்சி பேசிட்டு போகிறாரு. அபி அதுக்கப்புறம் தனியாக நின்று சீக்கிரமாகவே இதுக்குண்டான உண்மையை கண்டுபிடிச்சி நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ குட்டியாக ஒன்று காட்டியிருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோவாக இருந்துச்சு. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.